ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆரி மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து காட்டிகிட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு, 18 இன்ச்சு ஸ்டாண்டு. இது வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து 18 இன்ச்சு ஸ்டாண்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம், 18 இன்ச் ஃப்ரேம். இதில் எப்படி ஃபிட் பண்ணுறது, 18 இன்ச்சு ஸ்டாண்டுக்கு 18 இன்ச் ஃப்ரேம் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரிங் இருக்கும். அந்த ஸ்க்ரூ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங்கு. நான் வந்து இன்னர் ரிங்கில் வந்து த்ரெட்டு சுற்றியிருக்கேன். இது எப்படி சுற்றுறதுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து இன்னர் ரிங், ஓகேங்களா. இதுதான் வந்து ஃப்ரேமு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாப்லின் கிளாத்து வந்து நான் ஒயிட் கலர் வச்சுருக்கேன். இதில் வந்து 2 கலர் கிடைக்கும், பிளாக்கும் கிடைக்கும், ஒயிட்டும் கிடைக்கும். ஸோ நான் வந்து ஒயிட் கலர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீடில் நான் காட்டுறது. பீட் ஒர்க்குக்கும் த்ரெட் ஒர்க்குக்கும் நான் நீடில் காட்டிகிட்ருக்கேன். இப்போ நான் காட்டிகிட்ருக்க நீடில் வந்து பார்த்திங்கன்னா துலிப் நீடில் 14 mm வருது. இது வந்து த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா. இது வந்து துலிப் நீடில், இது பிராண்டு பேர் வந்து துலிப் நீடில், சரியா, துலிப், ஓகேங்களா. இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து அயன் நீடில். இது வந்து த்ரெட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து பீட் நீடில் வந்து இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது வந்து பீட் நீடில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மூணுமே வந்து ஆரி ஒர்க்கோட பேசிக் தேவையான நீடில்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்து நான் 3 கலர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் பெல் பிராண்ட் வாங்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஷைனிங் நல்லா கிடைக்கும். ரெண்டாவது வந்து கட் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஆனால் டபுள் பெல் பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டு தான். ஆனால் ஸோ இப்படி தான் இருக்கும் டபுள் பெல் பிராண்ட், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜரி த்ரெட் A1 மம்தா பிராண்டோட நான் வச்சுருக்கேன் ஜரி த்ரெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சூவிங் த்ரெட் என்ன கலர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் அதில் வந்து ஒயிட் கலர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங் சைஸ் ஸ்கேல் ஒன்று வச்சுருக்கேன், மெஷர் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும், லைன் பண்ணுறக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் நார்மல் சாக்கு, ப்ளவுஸ் எல்லாம் மார்க் பண்ணுவோம்ல, அந்த சாக் ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டர் இல்லைன்னா சிசர், ரெண்டில் எதோ ஒன்று. நான் இப்போ வச்சுருக்கிறது சிசர் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எது கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். நான் வந்து சிசர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடில் வந்து 2 டைப்ஸ் நான் வச்சுருக்கேன். அதாவது 2 கலர் நான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து சில்வர் கலர் ஒன்று வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து ப்ளூ கலர் ஒன்று வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி என்ன கலர் கிடைக்குதோ நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் வைக்கணுங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கட் பீடில் வந்து 2 கலர் நான் வச்சுருக்கேன், பாருங்கள். ரெண்டுமே ப்ளூ, ஒன்று வந்து ஸ்கை ப்ளூ, இன்னொன்று வந்து டார்க் ப்ளூ. ஸோ 2 கலர் வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் 2 கலர்ஸ் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் கிடைக்குதோ நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா சம்கி ஒர்க்குக்கு. ஸோ இது வந்து சமிக்கீஸு. இது வந்து இதுலேயும் நான் 2 கலர்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று கோல்டன் கலர் ஒன்று வந்து க்ரீன் கலர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்டோன்ஸ், ரவுண்ட் ஸ்டோன்ஸு. இது வந்து எப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. நார்மல் ஸ்டோன் தான் இது. இது வந்து 2 கலர்ஸ் வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து பால் பின்ஸு, கிளாத்தை செக்யூர் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கேன் நான், பால் பின்ஸு. இதுவும் மார்க்கெட்டில் கிடைக்கும், பால் பென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் நீடில்னு சொல்லுவாங்க இந்த பாக்ஸை. இது வந்து என்கிட்ட இருக்கிறனால நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து என் கிளாஸை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன எப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நீடில் கூட வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸே தான் வாங்கணுங்கிறது கிடையாது. பாக்ஸ் வாங்குறதுனாலும் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நார்மல் நீடில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளூ. இது வந்து ஃபெவிக்ரைல் பிராண்டோடது நான் வாங்கியிருக்கேங்க. உங்களுக்கு வந்து என்ன க்ளூ கிடைக்குது, பெஸ்ட்டு வந்து இதுதான், இந்த க்ளூ வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின். இது வந்து மீட்டராகவும் கிடைக்கும். நான் வந்து ரோலாக வச்சுருக்கனால நான் உங்கள்கிட்ட ரோலாக காட்டுறேன். உங்களுக்கு மீட்டராக கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க. நிறையா இப்படி ஒட்டுக்காக வாங்கி வச்சு எதுவும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அளவளவாக நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் காயின் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இதில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த காயினே நான் இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு மெஷரிங் டேப் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த மெஷரிங் டேப் வச்சு தான் நம்ம எல்லாமே மெஷர் பண்ணி நாம் எல்லாமே ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் அந்த மெஷரிங் டேப் ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் பேப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ட்ரேசிங் பேப்பரு. இந்த ட்ரேசிங் பேப்பர் வந்து கடையில் கேட்டிங்கன்னா ட்ரேசிங் பேப்பர்னே கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஒரே ஒரு ஷீட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ட்ரேசிங் எடுக்கிறதுக்கு கார்பன் ஷீட் ஒன்று வேணும். அதுக்கு வந்து நான் ஒயிட் கலர் பாப்லின் கிளாத்துங்கிறனால நான் எல்லோ கலர் வச்சுருக்கேன். நீங்கள் பிளாக் கலர் பாப்லின் கிளாத்துன்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் தான் வச்சுருக்கணும். ஸோ நான் இது ஒயிட்டுங்கிறனால நான் எல்லோ வச்சுருக்கேன்.
சரிங்களா. உங்களுக்கு எந்த கிளாத் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கார்பன் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆரி மெட்டீரியல்ஸ். இவ்வளோ தாங்க. பேசிக் ஆரி மெட்டீரியல்ஸுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். நீங்கள் வந்து இந்த கிளாஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஒட்டுக்கா வாங்க முடியலனாலும் கிளாஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்களும் இந்த ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.